ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாத்திஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் 20 rupees செலவுலையே எப்படி சூப்பரான சாக்லேட் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் 20 rupees செலவில் இவ்வளோ சூப்பரான டேஸ்டியான கேக் செய்துட்டோமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 2 பேக்கெட் ஹாப்பி பிஸ்கெட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு பேக்கெட்டோட விலை வந்து 10 rupees தான். டோட்டலாக 20 rupees தான் ஆச்சுது. இதுதான் மெயினான இன்க்ரீடியண்ட். நீங்கள் ஹாப்பி தான் எடுக்கணும்னு கிடையாது, எந்த சாக்லேட் பிஸ்கெட்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி போட்டுட்டோம். இப்போ இந்த பிஸ்கெட்ஸை ஃபைன் பவுடராக மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஹாப்பி பிஸ்கெட்டை நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துட்டோம். இப்போ நான் ஒரு அரிப்பில் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பவுடர் சுகர் ஆட் பண்ணணும். ஹாப்பி பிஸ்கெட்லேயே நல்ல ஸ்வீட் இருக்கும், அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டு அப்படின்னா மட்டும்தான் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு பவுடர் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பிஸ்கெட்டில் உள்ள பீசஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வரும். இப்போ நல்லா அரிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டோட பீசஸ், நல்ல பவுடர் ஆகாத பிஸ்கெட்டோட பீசஸ், அப்புறம் சுகர், பவுடர் ஆகாத சுகர் எல்லாமே வேஸ்ட் வந்திருக்குது. இப்போ இது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த பிஸ்கெட் பவுடர் அப்புறம் சுகர் எல்லாமே நல்லா அரிச்சு எடுத்துட்டோம். அதில் வந்து அரைக்கப்பளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஸோ அதான் நார்மல் பால் தான், காய்ச்சாத பால் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஒரேடியாக ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. எனக்கு அரைக்கப்பளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், லம்ப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கேக் பேட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, பேக் பண்ணும்போது இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து உள்ளாடி மெல்ட் ஆகி இருக்கும், அது சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா சாக்லேட்டியாக இருக்கும், அதனால தான் ஆட் பண்ணுறேன். இப்போ பட்டர், ஒரு கேக் டின்னில் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். சைடெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. பட்டர் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டோம் பட்டரை. அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுடுங்க. இப்போ பட்டர் பேப்பரும் வச்சுட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக்கோட மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் விட்டுருங்க. இப்போ நல்லா டேப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் அது போயிடும். இப்போ ஒரு பாத்திரத்தை நான் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். 10 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துக்குள்ளாடி ஸ்டீல் ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். அப்புறமா மூடி போட்டுருங்க. நான் வந்து சால்ட்டு சாண்ட் எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் பாத்திரம் தான். 10 minutes ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக்கோட பேட்டரை நல்லா கேர்ஃபுல்லாக உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நல்லா சூடாக இருக்கும், கேர்ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் 30 minutes பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுனா சாக்கோ சிப்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் பாதாம் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன். இனி அதை மூடி வச்சு அது மேலே ஒரு வெயிட் வச்சு லோ ஃப்ளேமில் கரெக்டாக 30 minutes பேக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக 25 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கிறேன். நல்லா குக் ஆகிடுச்சா, நல்லா பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். லைட்டாக அதோட மாவு அப்படி இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 5 minutes, கரெக்டாக 30 minutes வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேக் பண்ணிக்கிறேன். ஓவர் குக் பண்ணாலும் கிராக் விழுந்துடும். இப்போ கரெக்டாக 30 minutes ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக பேக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த
டூத் பிக்கை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டது தப்பாகி போச்சு. ஏன்னா மேலே போட்டிருந்த மேலே கார்னிஷிங் பண்ண சாக்கோ சிப்ஸ் வந்து மெல்ட் ஆகிருக்கு. அது ஒரு மாதிரி ஹோல் மாதிரி இருக்குது. அதனால் மேலே நீங்கள் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு பிளேட் வச்சு அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளிப் பண்ணிட்டோம். இப்போ அந்த பட்டர் பேப்பரை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. நம்மளோட கேக் கரெக்டாக 30 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் பண்ணேன். அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வேணாம். ஆனால் செக் பண்ணிக்கோங்க நல்லா பேக் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக பவுடர் சுகர் வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வெறும் 20 ருபீஸ் தான். வெறும் 20 ருபீஸ் யூஸ் பண்ணி செலவு பண்ணி நம்ம வந்து இந்த கேக் பண்ணியிருக்கோம். ஆனால் 20 ருபீஸில் பண்ண கேக் மாதிரியே இல்லை, அவ்வளவு சூப்பராக வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ள அந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சாக்லேட்டு எக்ஸ்ட்ரா சாக்லேட்டியாக இருந்துச்சு. பாருங்கள் சூப்பராக நம்ம கடையில் வாங்கக்கூடிய அதே சாக்லேட் கேக்கோட டேஸ்ட் அண்ட் அதே மாதிரி அப்படியே இருந்துச்சு. அதே டெக்ஸ்சர் எல்லாமே அதே மாதிரி இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. பேக் பண்ண தெரியாதவங்க, குக் பண்ண தெரியாதவங்க கூட இந்த கேக்கை ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்டி அண்ட் அவ்வளோ சூப்பராக வந்துடும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஆனால் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். வெறும் பிஸ்கெட், அதுவும் 20 ருபீஸ் பிஸ்கெட் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணிட்டோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிடுங்க. எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.